ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபைட் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 29ஆம் தேதி தை அமாவாசை நாளானது வந்ததுங்க. இந்த தை அமாவாசைக்கு பிறகு ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பா நடக்க போகுது. அந்த வகையில இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, இதனால மீன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான புதிய திருப்பங்கள் இருக்க போகுது அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். மீன ராசி நேயர்கள் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா மீன ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி தை அமாவாசை அப்படின்னா என்ன, இந்த நாளில் முன்னோர்களுக்கு எதற்காக தர்ப்பணம் கொடுக்கிறோம் அப்படின்ற தகவலை வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் மீன ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது இந்த நாளுக்கு அதிக முக்கியத்துவம் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த தை அமாவாசைக்கு பல்வேறு விதமான சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த தை அமாவாசையானது முன்னோர் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற தை அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாக இந்த தை அமாவாசை இருக்கிறது. அமாவாசை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசையில முன்னோர்களை வழிபடுவதற்குரிய ஒரு சிறப்பான நாளை சொல்லலாம். அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரக்கூடிய இந்த நாளையே அமாவாசை அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லப்படுது. மாதத்தின் மத்தியில் வரக்கூடிய திதியாக இந்த அமாவாசையானது நிறைந்திருக்கு. தமிழ் மாதங்களில் 10வது மாதமாக வரக்கூடிய தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஒரு ஏற்ற நாளாக சொல்லலாம். இதனால பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் நீங்கி ஆரோக்கியம், செல்வம், வெற்றி, மகிழ்ச்சி, அமைதி இது அனைத்துமே கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய ஒரு சிறப்பான நாளாக இந்த தை அமாவாசை சொல்லலாம். இந்த அமாவாசைகளில் விரதம் எந்த மாதிரி முறையில இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை, ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய 3 அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக சொல்லலாம். மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த 3 அமாவாசைகளில் கண்டிப்பா நீங்க முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ளலாம். அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க முன்னோர் வழிபாடு செய்யறதுனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பித்ரு தோஷம், பித்ரு சாபம் நீங்கி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கலாம். இந்த அமாவாசை நாள்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் எதற்காக கொடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் இறந்த பிறகு அவர்களுடைய ஆன்மாக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுனால அவர்களுடைய மனம் மகிழும் அப்படின்னு சொல்லலாம். அதனால முன்னோர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமாவாசை நாளில் எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் அவங்களுடைய பசி தாகம் கண்டிப்பா தீரலாம். இதனால அவங்களுடைய மனம் மகிழ்ந்து அவங்களுடைய சந்ததிகளை வாழ்த்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. இந்த அமாவாசைகளில் செய்யக்கூடிய முக்கியமான 3 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தை அமாவாசைகளில் மொத்தம் 3 விதங்களில் முன்னோர் வழிபாடு செய்யலாம். அதாவது தர்ப்பணம், திலாஹோமம், பிண்ட தர்ப்பணம் இந்த மாதிரி முறைகளில் செய்யலாம். உங்களால் எந்த முறைகளில் முன்னோர் வழிபாடு செய்ய முடியுதோ அந்த மாதிரி முறைகளில் நீங்களும் கண்டிப்பாக செய்யலாம். ஸோ முன்னோர் வழிபாடு என்பது நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லலாம். இந்த முன்னோர் வழிபாடுகளை தவற விடாமல் கண்டிப்பாக இந்த அமாவாசை நாள்களில் நீங்கள் முன்னோர் வழிபாட்டினை முறையாக செய்யலாம். ஸோ இந்த மாதிரி முன்னோர்கள் வழிபாடு நீங்கள் செய்யும்போது அவர்களுடைய மனம் மகிழ்ந்து நம்மளை கண்டிப்பாக வாழ்த்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. இதனால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு முன்னோர் வழிபாட்டை தவற விடாமல் செய்வது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை இது தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இந்த வழிபாடுகள் நமக்கு இருக்கலாம். ஸோ இந்த தை அமாவாசை அப்படின்னா என்ன, இந்த தை அமாவாசையில் முன்னோர் வழிபாடு எதற்காக செய்கிறோம் அப்படின்ற தகவலை இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க. அதே போல் இந்த தை அமாவாசைக்கு பிறகு மீனம் ராசி நேயர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைத்திருக்கு, இதனால் மீன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம்.
மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த தாய் அமாவாசைக்கு பிறகு மதிப்பு மரியாதை கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கும். அரசாங்க வகையில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமாக முடியலாம். தந்தை வழி உறவுகளால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கலாம். இந்த தை அமாவாசைக்கு பிறகு மீனம் ராசி நேயர்களுக்கு உங்க வாழ்க்கையில பலவிதமான திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதனால நீங்களே எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். இதனால பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பண வரவு கணிசமாக உயரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் கண்டிப்பா அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமா இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம். உறவினர்கள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படும். உறவினர்களிடம் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கூட இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். இந்த தை அமாவாசைக்கு பிறகு மீன ராசி நேயர்களுக்கு புதிய முயற்சிகளில் கண்டிப்பா வெற்றிகள் கிடைக்கலாம். அதே போல எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக இருப்பார்கள். ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த தை அமாவாசைக்கு பிறகு விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்கள் இரவல் தரவும் வாங்கவே கூடாதுங்க. வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால மீன ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப நல்லதாக உங்களுக்கு இருக்கலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் இருக்கலாம். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கலாம். அதே போல மீன ராசியில அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய நேயர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுடைய அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியலாம். நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் முழு ஒத்துழைப்பை இந்த நேரத்தில் உங்களுக்கு தருவார்கள். உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம். இதனால மீனம் ராசி நேயர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகள் இந்த நேரத்தில் விலக போகுது. அதே போல மீனம் ராசியில தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம். விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்க போது. அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்ததுன்னா அதற்கான முயற்சிகளில் இந்த வாரம் நீங்க ஈடுபடலாம். அதே போல மீனம் ராசியில குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சி தருவதாக உங்களுக்கு இருக்கலாம். கணவரிடம் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. உறவினர்களிடையே உங்கள் மீது மதிப்பு மரியாதை கண்டிப்பா அதிகரிக்கும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமா இந்த நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது. மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த தை அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் மீனம் ராசி நேயர்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் மற்றும் பைரவரை வழிபாடு செய்யலாம். அதே போல இந்த தை அமாவாசைக்கு பிறகு மீனம் ராசி நேயர்கள் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு அர்ச்சனை செய்வது வழிபடுவது உங்களுக்கு மிகுந்த பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று பரிகாரங்களை செய்யும்போது முழு நம்பிக்கையுடன் முழு மனதார கண்டிப்பாக நீங்கள் செய்யும்போது அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க போகுது. ஸோ முடிந்த அளவுக்கு மீன ராசி நேயர்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பரிகாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த தை அமாவாசைக்கு பிறகு மீனம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைத்திருக்கு, என்ன மாதிரியான திருப்பங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
அதனால மீனம் ராசினியர்கள் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.